இதுதான் தலைப்பு. யாருக்கு சொல்ற வார்த்தை சொல்லுங்க? யாருக்கு சொல்ற வார்த்தை? நான் துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் உரைத்தார். இன்றைக்கு இந்த சபைக்கு, உங்களுக்கு, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நான் துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் துணை நிற்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். இயேசு எனக்கு துணை நிற்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு எனக்கு துணை நிற்கிறார். என் ஆண்டவர் எனக்கு துணை இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு துணை இருந்தால், அவர் பக்க பலமா இருந்தால், அவர் நமக்கு உதவி செய்வாரா செய்ய மாட்டாரா? சொல்லுங்க. உதவி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உதவி செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உதவி செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உதவி செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென் என்று யார் சொல்றா? கடவுள் சொல்றாரு, நம் ஆண்டவர் சொல்றார், துணை நிற்கிறேன். அந்த நாட்களிலே யாக்கோபோடு துணை நின்றார். யாக்கோபுடைய வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஜனங்கள் பயந்து கொண்டு அதிகமான கவலையும் கண்ணீரும் இல்லாமையினாலும் பஞ்சத்தினாலும் வாடிக்கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் ஜனங்களை பார்த்து கரங்களை பிடித்து, வலது கரத்தை பிடித்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்தினார், அவர்களை உற்சாகப்படுத்தினார், அவர்களை ஊக்கப்படுத்தினார், அவர்களுக்கு சமாதானத்தை கூறினார். இன்றைக்கு தேவ ஜனமே, பயங்கரமான சூழ்நிலையில உங்களுடைய காலங்கள் போய்கொண்டிருக்கலாம். கஷ்டங்கள் மத்தியில நீங்கள் கடந்து போய்கொண்டிருக்கலாம். பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து போய்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்போ அவருடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். யாக்கோபு அந்த நாட்களிலே ஏசாவுக்கு பயந்து நடுங்கி, ஐயோ அவன் என்ன செய்ய போகிறான்னு தெரியல. ஏசா யாரு? யாக்கோபுக்கு சொல்லுங்க, யாக்கோபுக்கு சகோதரன். ஏசாவுக்கு பயப்படுறான். அவன் வருவத பார்க்கிறான். 400 ஆட்களோடு எதிர்கொண்டு வரான். பார்க்கும்போது அவனுக்கு பயம்னா கலக்கணும் பயங்கரமா இருக்கு. இவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, எப்பா நான் உடம்பு சரியில்லாத இருக்குன்னு சொல்லு, இவங்க ஆட்களை விட்டு அவனுக்கு 200 ஆடுகளும் ஒட்டகங்களும் குதிரைகளும் எல்லாத்தையும் கொடுத்து, அவங்க வேலையாட்களை, யாருடைய வேலையாட்கள்? யாக்கோபுடைய வேலையாட்களை கொடுத்து என்ன பண்றான்? அவனை சமாதானம் பண்ணதுக்காக முயற்சிக்கும் போது கரெக்டா இவன் வருத யாக்கோபு பார்த்தான், ஏசா வருத பார்த்தான்.
பார்த்த பிறகு எதிர்க்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. இவனுக்கு கோபம் இருக்கும், இவனை அடிச்சிடுவான் அப்படின்னு நினச்சி இவன் இது பண்ணுறான், பயப்படுறான். நேராக வந்து கட்டி தழுவி கழுத்தில் முத்தமிட்டு, நெத்தியில் முத்தமிட்டு அண்ணன் தம்பிங்களுடைய பாசத்தை அங்கே தெரிவிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொன்னோம், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு துணை நிற்கணும், நீங்கள் தான் எனக்கு போராடணும். என் சகோதரன் என்னை துரத்தி கொண்டு வருகிறான், என்னை வேதனைப்படுத்த வருகிறான், என்னுடைய பிராணனை வாங்க வருகிறான். இதற்கு நீங்க தான் எனக்கு துணை நிற்கணும்னு சொல்லிட்டு கதறும் போது ஆண்டவர்கிட்ட முறையிட்ட யாக்கோப்பு ஆண்டவர் ஆசீர்வதித்தாரா இல்லையா? இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நீங்க எந்த காரியத்திற்கு பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த பிரச்சனைக்கு பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது ஹல்லேலூயா வருங்காலத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்றார், உன் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களா. உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயா? அல்லது உன்னுடைய பிள்ளைகளை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய குடும்பத்தில குறித்து, உறவினர்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உன்னுடைய வலது கரத்தை பிடிச்சிட்டார். எல்லாம் சொல்லுங்க, என்ன வலது கரத்தை பிடிச்சிட்டார். வலது கரத்தை பிடிச்சிட்டார். வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்க அவர் வல்லமை உள்ள தேவன். காரியங்களில புதுமண தம்பதிகளுக்கு மணமகனுக்கு மணமகளை பிடித்து அந்த இரு வீட்டார்கிட்டையும் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? திருமண காரியங்களை ஒப்பந்தத்தை, திருமண ஒப்பந்தத்தை செய்து வைப்பார்கள். எப்படி வைப்பாங்க? இந்நாளிலிருந்து இந்த மகனுக்கு என்னுடைய மகளை தருகிறேன் என்று ஒப்பந்தம் பண்ணி கரங்களை தகப்பனார் பெண்ணுடைய அந்த மகளுடைய கையை பிடித்து யார்கிட்ட கொடுப்பாங்க? மணமகன் கிட்ட கொடுத்து அப்போ சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துக்கத்திலும் நீ இவர்களோடு நான் இவர்களை வைத்து இருப்பேன், சமாதானமாய் வாழ்வேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்துக் கொள்வது தான் ஒரு உடன்படிக்கை. இன்றைக்கும் ஆண்டவர் உன் வலது கரத்தை பிடிச்சிட்டு இருக்கிறார்னா உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு உடன்படிக்கை பண்ணிட்டார். ரத்தத்தினால உடன்படிக்கை. எல்லாம் சொல்லுங்க, ரத்தத்தினால உடன்படிக்கை. அந்த ரத்தத்தினால தான் நமக்கு உடன்படிக்கை பண்ணதுனால தான் நமக்கு இன்றைய இதுவரையிலும் நமக்கு திருவிருந்து ஆராதனை மாதத்துல ஒரு முறை நமக்கு பந்தி விசாரிக்கப்படுகிறது. பந்தியில நம்ம கலந்து கொள்ளுகிறோம். கிறிஸ்துவோடு நாம் உடன்படிக்கை பண்ணதுனால தான் அவருக்கு நாம் வலது கரத்தை பிடித்திருக்கிறார். வலது கரத்தை பிடித்ததுனால நாம் அவர் மணவாளனா இருக்கிறார். நாம் எல்லாரும் யாரா இருக்கிறோம்? எல்லாம் சொல்லுங்களேன். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மணவாளன் மணவாட்டி. அதற்காகத்தான் அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். என்ன கட்டளை? ஒருவன் சொல்லுங்களேன், ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அவருடைய கட்டளை எது? சொல்லுங்க. அவருடைய கட்டளை இது. அவர் உங்களை கரம் பிடித்திருக்கிறார், அவர் உன் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறார் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் தயவு செய்து சொல்ற சகோதர சகோதரிகளே,
ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருக்கு தம்மை அர்ப்பணிங்க. கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை வலது கரத்தை பிடித்து, இன்றைக்கு உங்களுடைய வலது கரத்தை பிடிக்கணும் அப்படின்னா நீங்க அதற்கு பாத்திரவானாய் மாற வேண்டும். அதற்கு பிரியமான காரியங்களை நீங்க செய்ய வேண்டும். அவருடைய கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய எதிர்பார்ப்புக்கு நீங்க முக்கியமானவர்களாய் மாற வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய எதிர்பார்ப்புக்கு நீங்க தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுக்கூடாது. தயவு செய்து தேவஜனம், நீங்க எத்தனை வருஷம் வரீங்க அதெல்லாம் நான் ஆண்டவர் பார்க்கிறேன். உங்களுடைய வலது கரத்தை பிடிச்சு உங்களுக்கு உடன்படிக்கை பண்றாரு அப்படின்னா நீங்க அவருடைய சொந்த பிள்ளைகளா இருக்கிறதுக்காகத்தான் உடன்படிக்கை பண்ணுங்க. என்றென்றைக்கும் நித்திய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் உடன்படிக்கை பண்ணுங்க. விசுவாசிக்கிறீங்களா? என்றென்றைக்கு நித்திய வாழ்வை கொடுப்பதற்காகத்தான். ஏதோ சும்மா ஒரு அவசரத்துக்கு வந்துட்டு அவசரத்துக்கு போற மாதிரி இல்லை. ஆண்டவர், நம் ஆண்டவர் பெரியவர், உலக ரட்சகர், பரம வைத்தியர், சுகம் கொடுக்கிற தேவன். அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. நீங்க செய்ய வேண்டிய உடன்படிக்கை எது? ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் உங்கள் வலது கரத்தை பிடிச்சிட்டார் என்றால் அவருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். பிற தெய்வங்களை, துஷ்டமான கிரியைகளை நாம் செய்யக்கூடாது. இந்த ஆடி மாசத்துல சில பேர் சொந்தக்காரங்க கூழ் ஊத்துறாங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. போயிட்டு அவங்களோட போய் ஒத்துழைச்சி அவங்களோட அந்நிய நுகத்தோடு வினைத்து கொண்டு அல்லது சேர்த்து கொண்டு செய்கிற அந்த கிரியைகள் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அநேகர் இன்றைக்கு இருக்கிறார். உன் வலது கரத்தை பிடித்து அப்படின்னு சொல்ற. எல்லாம் சொல்லுங்க, வலது கரத்தை பிடித்து. நீ பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்றார். அந்த விக்கிரக கிரியைகள், விக்கிரக ஆராதனைகள், இதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மிகவும் கவனித்து நடக்கணும். இப்போது கர்த்தர் உங்களுக்கு பேசுவா. தேவஜனமே, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்கிறோமோ என்று ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு நாம் போகும்போது நாம் நினைச்சு பார்க்கணும், இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம், காலையிலேருந்து நம்ம கடவுளுக்கு என்ன பண்ணியிருக்கோம் நாம் நினைச்சு பார்க்கணும். ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிங்க. உன் வலது கரத்தை ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிங்க. எல்லாம் சொல்லுங்க, ஆத்துமா உண்மையை நோக்கி வாஞ்சையோடு கதறுகிறது. யார் சொல்றா? தாவீது சொல்றாரு, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுது போல என் ஆத்துமா உண்மையை வாஞ்சிக்கிறது. நீங்க யாரையும் கேட்க வேண்டியதில்லை. கடவுள் முக்கியம், அடுத்தது கணவன் முக்கியம். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, கடவுள் முக்கியம், அடுத்தது கணவர் முக்கியம். கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அடுத்தது கணவருக்கு கீழ்ப்படிங்க, கனம் பண்ணுங்க. கணவரை நீங்க கனம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய பெருக்கத்தை உங்களுக்கு கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இப்பொழுது இருக்கும் நிலையை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதம் வந்து சேர உங்களுக்கு பெரிய சமாதானத்தை கொடுப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்
என்று தேவன் நமக்கு ஆறுதலை சொல்லுகிறார். நீ பயப்படாதே, பயப்படாதே என்ற வாக்கு தத்துவம் வேதத்தில் பல இடங்களிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. முதலாவது வலது கரத்தை பிடிச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டார், வலது கரத்தை பிடிச்ச. ரெண்டாவது பயப்படாத. எதற்கோ பயப்படுறோம், எந்தெந்த காரியத்துக்கோ பயப்படுறோம், எந்தெந்த சூழ்நிலைக்கும் பயப்படுறோம். பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது ஒருத்தர் மறிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம வெளியே போகிறதுக்கு என்ன பண்ணுவோம்? அம்மா நீ என் கூட வாமா. அது வயசா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அம்மா நீ என் கூட வா, எனக்கு பயமா இருக்கு சொல்றீங்களா இல்லையா? எதற்கும் பயப்படணும். ஆனா கர்த்தரை நீங்க சொந்த ரட்சகராய், சொந்த தெய்வமாய், அவருடைய கட்டளையை நீங்க கீழ்ப்படியும் போது பயம் ஒண்ணுமே இருக்காது. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு தேவ ஜனமே ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வர வைக்கும். அதுதான் சொல்றாரு. அதாவது ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதுதான் சொல்றார், பயப்படாதே. ஆண்டுடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் இருக்குது அப்படின்னா நீங்க பயப்படணும்னு அவசியமே கிடையாது. அது எந்த வியாதி உனக்கு வந்தாலும் பயப்படக்கூடாது, எந்த சோர்வு வந்தாலும் பயப்படக்கூடாது, பலவீனங்கள் தாக்கினாலும் பயப்படக்கூடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டாக்டரே சொல்லிட்டாரு, ஐயோ எனக்கு இந்த வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா பயப்படக்கூடாது. பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் பயப்படாதுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டார். அவங்க ஏதாவது சொல்லிட்டு போட்டோம். வியாபாரத்துக்கு சில பேர் சொல்லுவாங்க, பயமுறுத்துவாங்க. வியாபாரத்துக்கு சில பேர் சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு நோக்கத்தோட தான் செய்யறாங்க. பூமிக்குரிய விட மனுஷர்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்படாது. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், அவர் நமக்கு நங்கூரமா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ பேதுரு ஆண்டவர் என்ன பண்ணாரு? வா, தரையில நடக்கிற மாதிரி ஆண்டவர் நடக்கிறாரு. அவன் பார்க்கறான், ஆண்டவர் எப்படி தரையில நடக்கிற மாதிரி நடக்கிறாரு. கடல்ல இவ்வளோ தண்ணி, இவ்வளோ ஆழமான தண்ணி. ஆண்டவரே நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னா நானும் வருவேன், நீ வா அப்படின்னு தான் சொல்றாரு. வான்னு சொன்ன மனுஷன், இது வான்னு சொன்ன கடவுள், இவன் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு வரான். அதுக்கப்புறம் நடுவில் என்ன பண்றான்? பயந்து விழுந்துடும். விசுவாசம் குறைச்சல் ஆயிடுச்சு. மலையை பார்த்து நீ சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொன்னா அது அப்படியே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உன் விசுவாசம் குறையக்கூடாது. அதற்காகத்தான் எத்தனையோ முறை, 365 முறையும் பயப்படாதே 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 என்று சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ராகேல் பாருங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாததுனால யாருக்கிட்ட? யாக்கோப் கிட்ட அந்த குடும்பத்துல
இவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. என்ன பயம்? நம்மள ஜனங்கள் மதிக்காத போயிடுமே. நம்முடைய அக்காக்காரே யாரு, சகோதரி லேயாள், அவளுக்கு குழந்தை இருக்கு, நமக்கு குழந்தை இல்லையே, நம்மள ஊர்ல மதிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு என்ன வந்துச்சு, பயம் வந்துடுச்சு. பயம் வந்ததுனால தினந்தோறும் யார்கிட்ட சண்டை போடுறாங்க, யாக்கோப்பு கிட்ட சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? சொல்லுங்க, என்ன சொல்லியிருப்பாரு? நானா உன்னுடைய கர்ப்பத்தை தடை பண்ண? தேவன் அல்லவா தடை பண்ணியிருக்கிறார், தேவன் அல்லவா தடை பண்ணியிருக்கிறார் என்று அவரு தேவனோடு உறவாடுகிற ஒரு மனுஷன் சொல்லுகிறார். அதற்கு அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, போய் தேவனோடு என்ன பண்றாங்க, போராடி ஜெபிக்கிறாங்க. ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். பயத்தை மாற்றினார். அவங்களுக்குள்ள இருந்த பயங்கள் எல்லாம் நீங்களாக்கி கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அவங்க ஆண்டவருடைய கண்களில தயவு கிடைச்சதுனால அந்த அம்மா என்ன ஆனாங்க, நல்ல ஒரு குழந்தை பெற்றாங்க. அந்த குழந்தை தான் யோசேப்பு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு இருக்கிறார். பயம் நமக்குள்ளே வரக்கூடாது. ஐயோ, இந்த மாதிரி காரியங்கள் நமக்கு நடக்குமா, என்ன ஜனங்கள் மதிக்காத போயிடுவாங்களா, எனக்கு ஏதாவது ஒரு இந்த மலடி என்ற பட்டத்தை கட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயம் இருந்தது அந்த அம்மாக்கு. அந்த மாதிரி பயம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இஸ்ரவேலில என்ன இல்லை, ஒருவரும் மலடி கிடையாது. அல்லேலூயா. ஒருவரும் மலடி கிடையாது. ஆண்டவர் உங்களை வாழ்த்தினார். என்ன வாழ்த்தினார்? ஆண்டவர் ஆபிரகாமுடைய சன்னதியை வாழ்த்தினார். என்ன வாழ்த்தினார் சொல்லுங்க? உன்னுடைய சன்னதி வானத்தின் நட்சத்திரங்களை போலவும், பூமியின் கடற்கரை மணலை போலவும், பூமியின் தூளை போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை நீ என்ன பண்ணிருக்கணும்? விசுவாசிக்கணும். பயம் உனக்குள்ளே வரக்கூடாது. பயம் என்பது சாத்தானின் ஆயுதம். விசுவாசிக்கிறீங்களா? பயம் என்பது சாத்தானின் ஆயுதம். பயந்தவர்களுக்கு இன்னைக்கு எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஜனமே, நீங்க எதை கொண்டு பயப்படுவீங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். எதை கொண்டும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார்கள், வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, சொல்லு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்பேன்னு சொல்றேன். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் பலவீனப்பட்டு சோதனையோடு சோர்வோடு வந்திருக்கிற தேவஜனமே, நீ பயப்படாது. கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் எல்லாம் சொல்லுங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று தேவனுடைய வாக்கு தத்தங்கள் வாக்களித்து இருக்கிறார். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை வாக்களித்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் ஒருபோதும் உங்களை தனியாய் விட மாட்டேன் என்று சொல்றார். தனிமையா இருந்தால துணை இல்லாமல் வாழ்வது. தனிமை என்பது துணை இல்லாமல் வாழ்வது தான் தனிமை. ஆண்டவர் சொல்றாரு, நீ தனிமையில் இருந்தாலும் நான் துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த பகுதியில் நாம் வரும்பொழுது 2009ஆம் ஆண்டு வரும்பொழுது 2009ஆம் ஆண்டு வரும்பொழுது எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. எனக்கு வேதனை. ஐயோ, என்ன தனிச்சு விட்டுட்டாங்களே, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம்.
ஆனா ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, உன்னை விட அதிகமான பெரிய ஆட்கள் வருவாங்க, நீ அவங்களுக்கெல்லாம் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். விசுவாசிக்கிறீங்களா? நான் உனக்கு துணை நிற்கிறேன். எனக்கு போன் மிரட்டல் வரும். இங்க ஏஜி சபைக்குலாம் இடம் இல்லை. எங்க இதுல இருப்பேன் நான். அந்த போன் நம்பரை வச்சுட்டு அதை நோட் பண்ணி வச்சுட்டு போன் பண்ணுவேன். இங்க இருக்கிற பெரும் ஊழியர்கள், எனக்கு நான் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கெல்லாம் தெரியும் அவங்களா, அதனால நான் பேர் சொல்ல விரும்பல. அது மாதிரி எனக்கு போன் மிரட்டல் வரும். இங்க இல்லாத சபையா நீங்க சபை வைக்கிறதுக்கு வந்திருக்கீங்க, எந்த ஊருக்காரங்க நீங்க? அப்படியே மிரட்டல் வரும். நான் பயந்து கொண்டிருப்பேன், என்னடா இது இவ்வளோ இது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கேன். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் துணை நிற்கிறேன் என்று சொல்றாரு. இந்த பில்டிங்கை பக்கத்து பினாயி பில்டிங் கட்டும் போது அந்த பாஸ்டர், நீயா இங்க கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்திரியை கேட்டது. அவர் இல்ல சொல்லியிருக்கிறார், அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவர் செய்ய வந்திருக்கிறார். இங்கெல்லாம் வந்து நாங்க எத்தனை பேர் இருக்கிறோமே, எதுக்கு நீங்க அப்படிலாம் இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அங்க அங்க முகலி பக்கத்துல இருந்து ஊழியம் செய்யறவர் வந்து இங்க வந்து ஜபம் பண்ணும்போது கேட்டது. அந்த மாதிரி நேற்று தினத்துல கூட அவரு நம்ம கிட்ட பகிர்ந்து பண்ணார். அப்போ பயமுறுத்துதல் வரும். சில சமயத்துல நமக்கு எதிராய் தோன்றுகிறது போல இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்ம பயப்படவே கூடாது. ஆண்டவர் சொல்ற, எப்போ நம்ம வலது கரத்தை பிடிச்சிட்டாரோ, எப்போ பயப்படாதேன்னு என்று சொல்லிட்டாரோ, அவர் துணை இல்லாமல் சொல்லுவாரா? சொல்லுங்க. அவர் நமக்கு மனவாளனா இருக்கிறார். நாம் எல்லாரும் மனவாட்டியா இருக்கிறோம். அவர் நமக்கு துணையா இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? துணை என்றால் என்ன? உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அற்புதத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். நீ கூப்பிடும் போது ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க கூப்பிடும் போது கூப்பிட்ட குரலுக்கு செவி கொடுக்கிற, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மறு உத்தரவுனா உடனே நான் துணை நிற்கிறேன்னு சொல்ற, உடனே நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்ற. சங்கீதம் புஸ்தகம் 63:7 வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 63:7. நீர் எனக்கு துணையா இருந்ததினால் ஆமென், உம்முடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு 2 வசனம் தான் நான் எடுத்துறேன். இவ்வளவு நேரம் பேசுறேன், இன்னும் கூட பேசலாம். நீங்க உட்கார மாட்டீங்க, டைம் ஆயிடுச்சுன்னு கடிகாரத்தை பார்ப்பீங்க. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. நீர் எனக்கு துணையா இருக்கிறீர், ஆமென், உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஆண்டவர் நமக்கு துணையா இருக்கிறதுனால அவரை வீட்டுக்குள்ள நீங்க அனுமதிச்சிருந்தா நீங்க எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். வீடுகளிலே ஜபம் வேணும். வீடுகளில ஒவ்வொருவரும் ஜபத்தை நடத்தணும். இரவு நேரத்துல நீங்க ஜபம் பண்ணணும். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு களி கூறுதல், எவ்வளவு சந்தோஷம். நீங்க கேட்டதே கிடைக்கும். கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆண்டவர் சமாதானமான வீடாய் வைத்திருப்பார். பரலோகமே உங்களை பார்த்து சந்தோஷப்படும். ஆண்டவர் உங்களுக்கு அவ்வளவு துணை நிற்கிறார்.
அப்போ அவருடைய செட்டையின் நிழலில் நீங்க களி கூறுவீங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் ஆமென் அல்லேலூயா அவருடைய நிழல்ல தங்குவான். உன் பக்கத்துல 1000 பேரும் உன் வலது புறத்துல 10000 பேரும் இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாத. பக்கத்து வீட்டுல அவங்க இறந்துட்டாங்க, எனக்கு பயமாகுது. இவங்க இறந்துட்டாங்க, பயமா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல ஐயோ பார்த்தேன், அதை பார்த்தேன், இதெல்லாம் பயப்படாது. நீங்க உங்களுக்கு ஆண்டவர் என்னவா இருக்கிறாரு? வலது கரத்தை பிடிச்சிட்டாரு. அவருடைய இரக்கம் உங்களுக்கு வந்துடுச்சு, அவருடைய உதவி உங்களுக்குள்ள வந்துடுச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு உதவி வந்துடுச்சு. வந்துட்ட பிறகு நீங்க உலகத்தாரை போல பயந்து கொண்டு இருக்கக்கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? உலகத்தாரை போல நாம் வாழக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? உன் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நம்மை செட்டையின் மடியில் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். செட்டையின் மறைவில் வைத்து பாதுகாக்கிறார். அப்ப அந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் பெருசா இல்ல பயத்தை கொண்டு வருகிற சாத்தானின் கிரியைகள் பெருசா? டாக்டர் சொல்லுகிற வார்த்தைகள் பெருசா இல்ல கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பெருசா? இதை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இன்னைக்கே ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்க அவர் மூலமாக உங்களுக்கு நன்மையும் கிருபையும் வந்து சேரும். ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை தரும். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சொன்னது போல உன் வலது கரத்தை பிடிச்சிருக்கிறார். அவர் உனக்கு துணையா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உன் வலது கரத்தை பிடிச்சிட்டாரு அப்படின்னா ஆண்டவர் உன்னை பெருக பண்ண போகிறார். உன்னை ஆண்டவர் ஹல்லேலூயா யுத்த வீரனாய் மாற்ற போகிறார். உன்னை ஆண்டவர் ஹல்லேலூயா உன் விரல்களை யுத்தத்திற்கும் உன்னுடைய கரங்களை போருக்கும் ஹல்லேலூயா உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். மகளே மகனே, நீ உரிய திட்டங்கள் வச்சிருக்கிறார். ஒரிதா ராபா ஷதலா ராபா. இயேசுவே, எல்லாரும் வலக்கரத்தை ஆண்டவர் உங்களுடைய வலக்கரத்தை ஆண்டவர் குனிந்து தூக்கி இருக்கிறார். குனிந்து தூக்கி நீரே குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன்
கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதான் ஐயா. எல்லாம் சொல்லுங்க. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் நீதான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே. மறுபடியும் சொல்லுங்க. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே. துயரத்தில் ஒப்பிடும் போது எங்களுக்கு துணையா இருக்கு. பலவீனத்தில் கூப்பிடும் போது எங்களுக்கு பலனா இருக்கு. சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கு. எங்களுக்கு நீ துணையா இருந்ததுக்காக நன்றி. இனியும் இருக்க போவதுக்காக நன்றி. உடைய நாமத்தை நாங்கள் எப்போதுமே துதித்து மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு வந்திருக்கிற சகோதர சகோதரர் ஆசீர்வாதம் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசமாக்கி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். கர்த்தாவே, இந்த நாளில் ஒவ்வொருக்குள்ளே நல்ல சமாதானம் சந்தோஷம் பெருகட்டும். உம்முடைய பிரசன்னத்தை ஒவ்வொருக்குள்ளே அனுப்பும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதான சுகமும் நாம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.